என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. கல்பனா ஃபோன்ல அப்படி ஏதோ வில்லங்கமான போட்டோவை பார்த்துருக்காங்க. அதனாலதான் அதை பத்தி பேசியிருக்காங்க. அவ ஃபோன் எடுத்து பார்த்தாதான் அது என்னன்னு எனக்கு தெரியும். எப்படி அவ ஃபோன் எடுக்கிறது? நீல ஒரு ஃப்ரெண்டாடா, கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்க. நீ என்னடா கேக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க? சாரிடா மச்சான், தப்பா நினைக்காத, என்ன மன்னிச்சுக்கடா. இந்த நிலைமையை உருவாக்குனது நீதானடா. அவ லவ் பண்றேன்னு சொன்னப்பவே நீ என்ன சொல்லிருக்கணும்? நான் ஆல்ரெடி கமிட்டடு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஓப்பனா மேட்டரை போட்டு உடச்சிருக்கணும். அவ 2 நாள் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருப்பா. ஆனா நீ அவகிட்ட சம்மதங்கிற மாதிரியே பேசிட்ட. அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டா. இப்பயாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? இப்போ அருண் கல்யாணத்தை முடிங்கன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்க. டேய், அவகிட்ட உண்மையை சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்லடா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால அவன் சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா? என் பொண்டாட்டி யார் என்னன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவான். கோமதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ரஞ்சிதா கிட்ட வந்து நிப்பா. எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் இருக்கிற உறவு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட எல்லாமே முடிஞ்சது. அருண் கல்பனா கல்யாணம் முடிஞ்சு ரஞ்சிதா என் பக்கம் வர வரைக்கும் நான் அவகிட்ட எதையுமே சொல்ல முடியாது. டேய், உண்மை தெரிலனா அவளும் இதே மாதிரி தான் ஏதாவது நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவளை சமாளிக்கிறது உனக்கு பெரிய விஷயமா போயிருண்டா. டேய், இப்பவே அப்படிதான்டா இருக்கு. ஒரு தடவையும் அவளை மீட் பண்ண போறப்பெல்லாம் என்ன குண்டை தூக்கி போடுவாளோன்னு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குதுடா. அவ என் விஷயத்துல ரொம்ப தீவிரமாவும் வேகமாவும் இருக்காடா. நீ சொன்ன மாதிரியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொன்னேன்னு கூட வச்சுக்கேன். பரவாயில்ல, என்னையும் கட்டிக்கங்க, நானும் ஒரு பக்கமா இருந்துட்டு போறேன்னு சொன்னாலும் சொல்லுவாடா. அந்த அளவுக்கு என் மேல பைத்தியமா இருக்காடா. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா. அவளுக்கு உன் மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு நான் முன்னாலே சொன்னேன்ல. அப்பவே நீ சுதாரிச்சிருக்கணும். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும்டா. அங்க தாண்டா நீ மிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நான் எக்கச்சக்கமா மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. ரஞ்சிதாவை பத்தி யோசிக்கிறத தாண்டி இப்ப நான் இவ்வளவு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்கணும் போல இருக்கு. எனக்கு அப்படியே மென்டல் டார்ச்சரா இருக்குடா. டேய், உன் மேல இருக்க லவ்ல அவ அருண் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து என்ன கட்டிக்கோங்கன்னு வந்து நீனா என்னடா பண்ணுவ? டேய், அருண் கல்யாணம் முடிஞ்சுட்டு அவ தெய்வம் எனக்கு எதுக்குடா? அவ நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவ கண்ணில் படாம எங்கேயா போயிட வேண்டியதுதான். அருண் கல்பனா கல்யாணம் பிரச்சனை இல்லாம முடிகிற வரைக்கும் வித்யாவை சேஃபா ஹேண்டில் பண்ணி தாண்டா ஆகணும். ஐயோ, அது வரைக்கும் அவ டார்ச்சர் அனுபவிச்சு தான் ஆகணும் போல இருக்கே. சை.
எங்க ஆச்சு? அனி, என் போன் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையே கல்பனா, எங்க வச்ச? சார்ஜர் போட்டுட்டு குளிக்க போன அண்ணி. திரும்பி வந்து பார்த்தா என் போனை காணோம் நீ. ரூம்ல நல்லா தேடி பாத்தியா? ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் நீ, எங்கேயுமே இல்ல. நல்லா தேடி பாத்தியா ரூம் ஃபுல்லா? பார்த்துட்டேன் நீ. பாத்ரூம்ல எங்கயாவது வச்சியா? இல்ல நீ, எங்கேயுமே வைக்கல. நீ ரூம்ல போய் பாரு போ. எங்க வச்ச நீ கடைசியா? சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் உன் நம்பருக்கு. ரிங் வரும்ல? ஷோ, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என் சந்தேகம் சரியாயிடுச்சா நீ? வேற யாரோ தான் இதை எடுத்திருக்காங்க. ஏய், நம்ம எத்தனை பேர் வீட்ல இருக்கோம்? நம்மள மீறி நம்ம வீட்டு மாடி வரைக்கும் வந்து போன் எடுத்துட்டு போக முடியுமா? என்ன பேசுற கல்பனா? போன் எடுத்தது வெளிய ஆளுங்க இல்ல நீ, இந்த வீட்ல இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏய், நீ யார சொல்ற? வேற யாரு? உங்க அத்தை தான். என்ன? இருக்காது கல்பனா, நீ அவசரப்படாத. இல்ல நீ, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவங்க தான் எடுத்திருக்கணும். அவங்கள கூப்பிடுங்க. ஏய் கல்பனா, கொஞ்சம் பொறுமையா இரு. வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம். சாரி அண்ணி, என் பெர்மிஷன் இல்லாம என் போன் எடுத்தது ரொம்ப தப்பு அண்ணி. இதை நான் விட மாட்டேன். எங்க அவங்க? சிம்ரன் அண்ணி. ஏய் கல்பனா, நாளைக்கு அந்த பார்ட்டி நம்ம ஃபேக்டரி பக்கம் வந்துருவாங்க. 10 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிரும். சரி, நான் வச்சறேன். கல்பனா சொன்னா கேளு சிம்ரன் அண்ணி. கல்பனா. என் போன் எங்க? உன் போன் எதுக்கு என்கிட்ட கேக்குற? என் போன் வெச்ச இடத்துல இல்ல. இல்லன்னா நல்லா போய் தேடி பாரு. அதை விட்டுட்டு சிம்ரன் கிட்ட வந்து கேக்குற? தேடி பார்த்துட்டேங்க, எந்த இடத்துலயுமே இல்ல. இவங்க தான் எடுத்திருக்கணும். உன் போனை நான் எதுக்கு எடுக்கணும்? ஒருத்தங்களை கேட்காம அவங்க பொருளை தொடர பழக்கம் எனக்கு கிடையாது. சும்மா நடிக்காதீங்க. தப்பான போட்டோ இருக்குன்னு சந்தேகப்பட்டீங்கல்ல? இல்லாத போட்டோவை தேடி பார்க்க எடுத்திருப்பீங்க. செக் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருங்க. நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. சுதா அப்பவே உன் போனை செக் பண்ணிட்டா. திரும்ப நான் எதுக்கு பார்க்க போறேன்? எப்படியாச்சும் என் மேல எதனா பழி போட்டு வெளியே அனுப்பணும்னு தானே துடிக்கிறீங்க. என் போன்ல வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பார்த்திருப்பீங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. எதுக்கு சொல்லாம கொல்லாம திருட்டுத்தனமா என் போனை எடுக்கணும்? இந்த பார், வார்த்தை அளந்து பேசு. என்ன பார்த்தா என்ன திருடி மாதிரி தெரியுதா உனக்கு? ஆமா, தெரியாம எடுத்துட்டு போனா திருடின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசாத. ஈஸியா பழி தூக்கி போடுற. இங்க பாருங்க, ஒழுங்கா என் போனை கொடுத்துட்டு சொல்லுங்க. கல்பனா, ஏய், அவ எடுத்திருந்தா தானே போன் கொடுக்கிறதுக்கு. ஏய், என்னாச்சு? திரும்ப உங்களுக்குள்ள என்ன சண்டை? அக்கா, நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை அது ஓயாம இன்னைக்கு வரைக்கும் பெருசாயிட்டே இருக்கு. ஏய், புரியுற மாதிரி தான் சொல்லேன்டா. கல்பனாவோட போனை காணோமா, அத சிம்ரன் எடுத்திருக்கான்னு அவ சொல்றா. ஏமா, போன் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் தேடி பாரு. சட்டுன்னு யாரையும் சந்தேகப்படக்கூடாதுமா. போட்டோ விஷயத்துல சிம்ரன் இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணால, பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் சிம்ரன் மேல வீணா இவ பழிய போடுறா. ஏன் கல்பனா, நம்ம வீட்டு ஆளுங்க மேலேயே பழிய போடுறது நல்லாவா இருக்கு? நான் பழியெல்லாம் போடல அத்தை. என் போனை எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு சாதாரணமா தான் அத்தை கேட்டேன். இவங்க தான் அத்தை எல்லாத்தையுமே பெருசாக்குறாங்க. இல்ல அண்ணி, நான் தான் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிருக்கேன்னு இவ தப்பா தான் பேசினா. எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல அண்ணி. என் மேல இருக்கிற கோவத்துல தான் இவ என்ன திருடி மாதிரி பேசி அசிங்கப்படுத்துறா. இல்ல அத்தை, நான் ரொம்ப நார்மலா தான் அத்தை கேட்டேன். வேணும்னா வித்யா நீயே கேட்டு பாருங்களேன்.
ஆமாம்மா, இவ கேஷுவலா தான் விசாரிச்சா. ஆ? பேச்சு அப்படியே பெருசாகி வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நாங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றியா வித்யா? ஆமாங்க, ஒரு சின்ன விஷயத்த பயங்கரமா மாத்துறதுல நீங்க தான் பெரிய ஆளா இருக்கீங்களே. ஐயோ அக்கா, இவளை நம்பாதக்கா. இவ சரியில்லை. நீ இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா, நீ இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இவ பண்ற திருட்டுத்தனமெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு தான் அடிக்கடி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் என்னங்க திருட்டுத்தனம் பண்ணேன்? வேணாம் கல்பனா, என்ன பேச வைக்காத. என்ன பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. என் மேல தப்பு நான் ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இத பாரு, இந்த நகை விஷயத்துல நீ எல்லாத்தையும் நான் சொன்னேன்னு வச்சுக்க. நீ அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் வாயை நீ ஏன் அடக்க பாக்குற சிம்ரன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசாம இருக்க முடியாது. ஐயோ, இப்ப எதுவும் வேண்டாங்க. பிரச்சனை அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏமா, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு புரியலையாமா? அவன் ஏதோ நகை விஷயம் ஆரம்பிக்கிறான், நீ அதை தடுத்துட்ட. என்ன நடக்குதுங்க? மாமா, நான் சொல்றேன். இப்பவாது ரஞ்சிதாக்காக இவங்க வேலை செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க மாமா. நகை விஷயத்துல விளையாடினது ரஞ்சிதா தான். அவ ஏதோ டிராமா பண்ணி திருடின நகையை நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டா மாமா. அவளை காப்பாத்ததான் இவங்க ஏன் தலையை உருட்ட பாக்குறாங்க. இல்ல மாமா, இவ போய் சொல்ற. ஏங்க, நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. எங்களால நிரூபிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே நீ ஆடுற. ஆதாரம் இல்லைங்கிறதால நீ நல்லவளாயிட முடியாது. எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா அத்தை? போனை பறி கொடுத்துட்டு தவிக்கிறது நான். ஆனா பேசி பேசி பிரச்சனைய என் பக்கம் திருப்பி விடுறாரு. என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவமும் வெறுப்பும் இருக்குன்னு புரியல அத்தை. டேய் சுந்தர், என்னடா இதெல்லாம்? இவ ஏதோ சந்தேகத்துல கேக்குறா. எடுக்கலன்னா சீதா பதில் சொல்ல போறா. நீ எதுக்கு நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்க? அக்கா, என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினா என்னால எப்படிக்கா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் என்னங்க தப்பா பேசினேன்? இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன எங்க வெளியாக்குறீங்க? கல்பனா! சுந்தர், இவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறாடா. எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? இது பார், இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு சுந்தர். இவ சிம்ரனை சந்தேகப்படுறதெல்லாம் சரியாக்கா? அது சரின்னு நீ நினைச்சேன்னா நீ இப்பவே எங்க ரூமுக்கு போய் அந்த போன் அங்க இருக்கான்னு செக் பண்ணி பாரு. அப்படி இருந்துச்சுன்னா நானும் சிம்ரனும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். டேய், உன்னை யாரா வீட்டை விட்டு போக சொன்னது? ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு ஏன் இப்படி எமோஷனலா பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, இவ இங்க வந்ததுல இருந்து அக்கா மாறிட்டாங்க. இவ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி அக்கா இவளுக்கே சாதகமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு நாளா நாங்க கூட இருந்தவங்க எல்லாம் வேண்டாதவங்களா போயிட்டோம்ல. யாரு சரி யாரு தப்புன்னு என்னைக்காவது ஒரு நாள் புரிய வரும். அப்போ கண்டிப்பா அக்கா வருத்தப்படத்தான் போறாங்க. டேய் டேய் சுந்தர், சுந்தர், டேய் போட்டு விடுங்க. விடுடா. புரியாம பேசிட்டு போனா நாம என்ன பண்றது? கல்பனா, இந்த பார், நீ கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையாயிருமா. போன் நீ வீட்டுல தான் இருக்கும். இது பாரு, ரூம்ல எங்கேயாவது தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தா நிச்சயமா கிடைக்கும். தேடி பாக்குறேன் அத்தை. சப்போஸ் ஃபோன் கிடைக்கலனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அத்தை. ஏய், என்னை யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். அக்கா,
செல்லை அன்லாக் பண்ணி அதுல இருக்க போட்டோஸை மட்டும் காப்பி பண்ணா போதும்லக்கா. இல்ல செல்வம், அவ முகமுடிய கிழிக்கணும்னா அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆதாரபூர்வமா அவ பண்ணிட்டு இருக்கிற திருட்டுத்தனத்தெல்லாம் நிரூபிக்க முடியும். செல்வம், செல்ல டோட்டலாவே உன்னால ஹேக் பண்ண முடியும்ல? பண்ணிடலாம்க்கா. அப்போ ஓகே. அப்ப அவளோட செல்ல ஹேக் பண்ணி அதுல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், கால் ஹிஸ்டரின்னு எல்லாத்தையுமே எடுத்து என் லேப்டாப்ல காப்பி பண்ணிடு. இன்னைக்கு போனுங்கிறது ஒரு ஆள் வாழ்ற ரகசிய வாழ்க்கைக்கு சாட்சியாவே இருக்கு. அது கையில கிடைச்சிட்டா அவனோட மொத்த வரலாறும் நம்ம கைக்கு வந்துரும். எனக்கு கல்பனாவோட மொத்த வரலாறும் வேணும். அக்கா, அடுத்தவங்க பிரைவசியை தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையாக்கா? தப்புதான் செல்வம், இல்லீகல் தான். ஆனா கல்பனா மாதிரி ஆளுங்களை வேற எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்துக்கு அவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும் செல்வம். லீகலா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா செய். சரிக்கா. செல்வம், நீ டேப பிரிச்சு மேறதுல தான் கில்லாடின்னு நான் நினைச்சேன். ஆனா லேப்டாப்பையும் போனையும் நோண்டுறதுல கூட எக்ஸ்பர்ட்னு இப்பதானே எனக்கு தெரியுது. சுதா, நான் ஃப்ரீயா இருக்கும் போது என் ஃப்ரெண்டு கடையில உட்காந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா என்ன, நான் எதையும் பெருசா வெளியே காட்டிக்கிறது இல்ல. போதும்டா போதும், ஓவரா கதை சொல்லாத. அவ போனை காணோன்னு கல்பனாக்கு தெரிஞ்சு அவ வீட்ல ஏதாச்சும் சீன் போடுவாளான்னு எனக்கு தெரியல. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். நீ சீக்கிரமா வேலையை முடி. செல்வம், என்னாச்சு செல்வம்? ஹேக் பண்ண முடியலையா? இல்லக்கா, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குக்கா. இப்போ முடிச்சிடுறேன், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி. அக்கா, ஹேக் ஆயிடுச்சுக்கா. சூப்பர் செல்வம். அவ செல்லுல இருக்கிற மொத்தத்தையும் என் லேப்டாப்ல காப்பி பண்ணிடு. சரிக்கா. அக்கா, வேலை முடிஞ்சதுக்கா. இந்தாங்க. கலக்கிட்டடா. உனக்குள்ள இப்படி ஒரு டெக்னிக்கல் மூளை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், உன் ஃப்ரெண்ட பொறுமையா வந்து பாராட்டிக்கலாம். முதல்ல இந்த போன் எடுத்துட்டு கிளம்பு. கண்டிப்பா வீட்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கும். எப்படியாவது சமாளிச்சு போன் அவ ரூம்ல வச்சிரு. அத நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. செல்வம், நீ இங்கே வெயிட் பண்ணு. நீ தான ஷாப்ல டிராப் பண்ணு. சரி, ஓகே. சரியா? வரேன். சுதா, வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கால் பண்ணி சொல்லு. சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். நமக்குள்ள என்னக்கா இதெல்லாம்? நீங்க இந்த டேட்டாஸ்லாம் பாத்துறீங்களா? இல்ல செல்வம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சுதா சொன்னாதான் என்னால இதுல நிம்மதியா உட்காந்து பார்க்க முடியும். என்னம்மா, என்னாச்சு? அத்தை ரூம்ல தேடி பார்த்துட்டுமா, போன் எங்கேயும் இல்லம்மா. அத்தை, எனக்கு வேற வழி தெரியல அத்தை. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். கல்பனா, ஒரு நிமிஷம் நில்லுமா. இந்த பாருமா, நீ அவசரப்படாத. இந்த பார், நான் சொல்றத கேளு. அருண் கிட்ட சொல்லி உனக்கு புது போனே வாங்கி தரேன். ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டாம். கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா
நம்ம குடும்ப மானம்தான் போகும். அத்தை, எனக்கு புது ஃபோன்லாம் வேண்டாம், பழைய ஃபோன் தான் வேணும். எடுத்து உங்களை ஒழுங்கா கொடுக்க சொல்லுங்க அத்தை. அண்ணி, இவ என்ன அண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா? எங்க ரூம்ல தேடி பார்த்து கிடைக்கல. அப்புறம் நாங்க என்ன பண்றது? எடுத்ததை எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? அக்கா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குக்கா. இவ எங்களை தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, அது தெரிஞ்சு நீ அமைதியாவே இருக்க. இவ இப்படி பேசுறதை விட நீ இப்படி பண்ற பாரு, அதான் எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. டேய், ஆளாளுக்கு மாறி மாறி பேசிட்டு இருந்தா நான் என்னடா பண்றது? இது பார் கல்பனா, இவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. நீயும் அவங்க ரூம்ல போய் பார்த்துட்ட. அதுக்கப்புறமும் நீ அவன் மேல சந்தேகப்பட்டா எப்படிமா? சரி அத்தை, நான் யாரு மேலயும் பழி போடல. என் போன் எங்க போச்சு? அதுக்கு யாராச்சும் பதில் சொல்லுங்களேன். இல்ல ஏன் போக்குலயாச்சும் விடுங்க. எதுக்குமே ஒத்து வரலனா என்னால எப்படி அத்தை அமைதியா இருக்க முடியும்? அக்கா, இவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அவங்களே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கட்டும்.